பட்டர் முறுக்கு பண்ண 2 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இந்த கப்பால் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு எடுத்த அதே கப்பால் 3/4 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அதையும் நம்ம மாவை கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்கலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டாங்க. மாவு நல்லா கலந்து விட்டோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பார்த்து பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிட்டு வந்துடலாங்க. நான் முறுக்கு குழாவோட முள் முறுக்குடைய அச்சு தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ மாவு சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. நான் இது போல் தட்டில் முறுக்கு பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. இது ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டிலையும் பிழிஞ்சு வச்சு விட்டுக்கலாங்க. நம்ம முறுக்கு நல்லா செவந்துருச்சிங்க. எண்ணெயோடைய சலசலப்பும் அடங்கிடுச்சிங்க. இப்போ முறுக்கு எடுத்துக்கலாம். இது போல் இருக்க மாவையும் போட்டு எடுத்துக்கலாங்க. வீட்டு சமையலில் பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.